Hi friends, welcome to our channel Art and Lifestyle. இந்த சேனலில் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஆர்கனைசரை வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காம்பேக்டான இந்த ஆர்கனைசரை நமக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸும் அண்ட் இந்த மாதிரி 3 பிளாஸ்டிக் பாட்டிலும் தேவைப்படும். நான் சர்ஃப் எக்ஸல் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் ஒரு சைடு மட்டும் நான் ஒரு நைஃபை வச்சு கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நைஃப் தான் கட் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் என்ன நைஃப் இருக்கோ அதை வச்சு கட் பண்ணலாம். ஆனால் கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ அழகாக கட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஒரு ஷீட்டை ஒன்று கீழே போட்டுட்டு அது மேலே பாக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். டேபிள் ஷீட் மேலே க்ளூவோ இல்லை பெயிண்ட்டோ படாமல் பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸில் சைடில் பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னா இதோட ஆக்சுவல் ஓப்பனே சைடில் தான் இருக்குது. ஸோ நான் க்ளூகனை யூஸ் பண்ணி இது சைடில் இருக்க கேப்ஸ் எல்லாம் சீல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பவுலில் தேவையான அளவு க்ளூவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மிக்ஸ் பண்ண க்ளூவை யூஸ் பண்ணி பாக்ஸ் ஃபுல்லாக டிஷ்யூ வச்சு கவர் பண்ண போகிறேன். இது மாதிரி தான் அப்ளை பண்ணணும். டிஷ்யூவை க்ரஷ் பண்ணிட்டும் அதை பிரிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். அதோட டிசைனும் இன்னும் அழகாக இருக்கும். பெயிண்ட் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பாக்ஸ் கம்ப்ளீட்டாக காயிற வரைக்கும் விட்டுடுங்க. இது மினிமம் 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ சர்ஃப் எக்ஸல் பாட்டில் கவர் இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்க கவரை பிரிச்சுட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை க்ளீன் பண்ணிடணும். சர்க்கிள் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாட்டிலில் நம்ம தேவையான லென்த்தை மார்க் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 15 சென்டிமீட்டர் லென்த்தில் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்டை இது மேலே வச்சு செமி சர்க்கிளில் போடணும். இதை பாட்டில் சுற்றியும் இந்த செமி சர்க்கிளில் போடணும். இது ஒரு அழகான ஒரு டிசைன் நமக்கு தரும். இந்த கர்வ் அழகாக கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், கட் பண்ணது எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு. இது மேலே நான் கோல்டு ஸ்ப்ரே பெயிண்ட்டை அடிக்க போகிறேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணி காஞ்சாச்சு. காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 2 பாட்டிலில் டிஃப்ரெண்ட் சைஸில் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். உள்ளெல்லாம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை, மேலாட்டம் மட்டும் அடித்தா போதும். ஏன்னா உள்ளே எப்படி இருந்தாலும் நம்ம ஆர்கனைசராக யூஸ் பண்ணும் போது அது தெரியாது. பாக்ஸில் 3 பாட்டிலையும் வச்சு பார்த்தேன், கொஞ்சம் கேப் இருக்குது முன்னாடி. அதனால நான் டெட்டால் பாட்டிலை எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் நல்லா காஞ்சி ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ இதில் பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இதை 30 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். இந்த கேப்பில் நான் பாட்டிலை டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டூத் பிக்கை யூஸ் பண்ண போகிறேன். டூத் பிக் பேக் சைடை பிளாக் அக்ரலிக்கில் டிப் பண்ணி டாட்ஸ் வைக்க போகிறேன். அப்போ தான் டாட்ஸ் ஈக்குவல் சைஸில் வரும். இதே மாதிரி ஒரு டாட் பெயிண்டிங்கை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லேயரில் பென்சிலோட பேக் சைடை யூஸ் பண்ணி டாட்ஸ் வைக்க போகிறேன்.
தேர்ட் லேயரில் இன்னும் அதை விட பெரிய சைஸ் டாட் வைக்கிறதுக்கு நான் க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். பாட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதே மாதிரி மற்ற பாட்டில்ஸையும் டெக்கரேட் பண்ணிடலாம். டெட்டால் பாட்டிலில் டிசைன் பண்ணதும் நல்லா வந்திருக்கு. பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு. எல்லா பாட்டில்ஸும் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டிசைன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ பாக்ஸ் நல்லா காஞ்சிருக்கு. பாட்டில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் பாக்ஸை கட் பண்ண போகிறேன். பாக்ஸோட ஒரு சைடில் கீழே இருந்து 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். இன்னொரு சைடு டாப் எட்ஜ்லேருந்து க்ராஸ் லைனில் மார்க் பண்ண பாயிண்ட்டை ஜாயின் பண்ண போகிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் மார்க் பண்ணி லைன் பண்ணி அதையும் சேர்த்து கட் பண்ண போகிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கோல்டில் ஆன்டிக் டிசைன் பண்ண போகிறேன். லைட்டாக ப்ரஷில் பெயிண்ட் எடுத்து ரஃப்பான இடத்துல இப்படி தடவிட்டு அப்புறம் பாக்ஸில் ப்ரஷ் பண்ண போகிறேன். லைட்டாக கோல்டன் கோட்டு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நான் க்ரஷ் பண்ணி பேஸ்ட் பண்ண டிஷ்யூவில் அடிக்கிறேன். இதோட டிசைன் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கு இல்லையா? இந்த எட்ஜை மறைக்க கோல்டன் செல்லோ டேப்பை நான் ஒட்ட போகிறேன். ஏற்கனவே நான் ஆன்டிக் பெயிண்டிங்கில் ரொபாட்டிக் பாட்டில் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் தரத்துக்கு நான் பாக்ஸோட சைடில் கோல்டன் லேஸ் ஒட்ட போகிறேன். லேஸ் ஒட்டினதும் எப்படி இருக்கு பாருங்க. பாக்ஸுக்கு கீழே இதே மாதிரி 6 பாட்டில் மூடிய புஷ் மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். 6 மூடியும் ஒரே சைஸில் தான் இருக்கணும். பாருங்க, புஷ் பண்ணியாச்சு. இந்த மூடி வைக்கிறதுனால நம்ம பாக்ஸ் எந்த தண்ணிலையோ எதுலையும் நனையாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபைனலாக பாட்டிலை பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற பாட்டில்ஸையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். பாருங்க, அழகான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.